யாதேவி சர்வபூதேஷு மாதுரூபேண சமஸ்திதः நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யாதேவி சர்வபூதேஷு மாதுரூபேண சமஸ்திதः நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யாதேவி சர்வபூதேஷு மாதுரூபேண சமஸ்திதः நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. எந்த தேவள் எல்லா உயிர்களிடத்திலும் அன்னையின் வடிவமாக இருக்கிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன், வணங்குகிறோம், வணங்குகிறோம். அன்னையே சரணம், ஸ்ரீ அரவிந்தரே சரணம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள் வாழ்த்துக்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸ்ரீ ஆரோமீரா டெம்பிள் காரைக்குடியின் தலைவர் ஸ்ரீ ரவி முருகப்பன் அவர்களுக்கும் தலைவி திருமதி மெய்யம்மை ஆட்சியுக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த சத்சங்கத்தில் என்னை பேசுவதற்கு அழைத்ததற்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தனது புஸ்தகத்தில் இஸ்லாம் மதத்தின் சூஃபிகளும் கிறிஸ்துவ மதத்தின் மிஸ்டிக்களும் ஞானம் உடையவர்கள் என்று கூறுகிறார். அப்பேற்பட்ட ஒரு சூஃபி, அவர் வயதானவர், அவருடைய மாளிகையில் தன் முன்னால் இருக்கிற அன்பர்களுடன் அவர் பேசிக் கொண்டிருந்தார். அந்த சூஃபியின் 6-7 வயது பேரன் அந்த மாளிகையின் மற்றொரு இடத்தில் தன்னுடைய 4-5 நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான். அவன் ஒரு 2-3 விளையாட்டு விளையாட்டு, இப்பொழுது நாம் ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம் என்று சொல்லி அவன் ஹைட் அண்ட் சீக் வாங்கும் அப்படின்னு சொல்லி. நான் இங்க பெங்களூர்ல என்னுடைய 2 பேருடனும் அவருடைய நண்பர்களுடனும் என்னுடைய வீட்டில் அப்பொழுது ஹைட் அண்ட் சீக் விளையாடுவது உண்டு. எங்கள் வீட்டில் உள்ளே நுழைந்தவுடன் 3வது மாடியில ஒரு லெஃப்ட்ல இருக்கு அது டபுள் பெட்ரூம். அது உள்ளே நுழைந்தவுடனே அந்த ஆன்டி சேம்பர் அந்த ஆன்டி சேம்பர்ல நாங்க 4-5 பேரும் ஆஸ் யூஷுவல் ஷார்ட் புட் 3 அப்படின்னு சொல்லிட்டு யார் சீக்கர் அப்படிங்கிறத முதல்ல கடிக்கணும். ஸோ 3 பேர் பழம் ஆயிட்டான்னா 4ஆவதா மாட்டிக்கொண்டவர் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்ப முதலே அவங்க ரூல் சொல்லிடுவாங்க. ரூல் நம்பர் 1 என்னன்னா, இந்த ஆன்டி சேம்பர்ல இந்த பிடிக்கிறவர் இந்த சோத்து மேல வச்சு கண்ண முடிந்து 1 to 20 எண்ணணும். அப்படி எண்ணும் போது மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, நேர உள்ள போய், உள்ள பெரிய ஒரு ஹால் இருக்கு, அதுக்கு ஒரு பக்கத்துல ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கு, அதை ஒட்டி ஒரு பாத்ரூம் இருக்கு, கீழே ஒரு பெரிய காட்டு கீழே இதெல்லாம் இருக்கும், அங்க ஒளிஞ்சுக்கலாம். இன்னும் இருக்கு, அங்க ஒரு டபுள் பெட்ரூம், அந்த டபுள் பெட்ரூம்ல தான் நான் இப்ப உட்காந்து பேசின்னு இருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும், வெளியில ஒரு பால்கனி வேற இருக்கும். அப்புறம் இதுக்கு ஆப்போசிட்ல கிச்சன்ல பெரிய கிச்சன்ல ஒரு 6 அடி உயரத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஒண்ணு இருக்கும், அது பக்கத்துல கூட கொஞ்சம் ஒளிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல துணி காய போடுறதுக்காண்டி இருக்கும், அதுல கூட ஒளிஞ்சுப்பாங்க. இப்போ முதல் சொல்லிட்டாங்களா. 2வது என்ன அப்படின்னு சொன்னீங்க, யாரையாவது இந்த கேச்சர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க பேரை சொல்லி அவுட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க அவுட். சப்போஸ் ஒரு ரூம்குள்ள போய் இருக்கும்போது இன்னொரு ரூம்ல இருந்து ஓடி வந்தா அப்போ அவங்க இந்த வாழை தொட்டுட்டு தன்னோட பேர் சொல்லி டப்பான்னு சொல்லுவாங்க. அதுதான். அதுக்கப்புறம் யார் கண்டுபிடிக்க முடியலையோ அப்ப அவங்க பேர் சொல்லி என்னால கண்டுபிடிக்கலன்னு சொல்லிடுவான். அப்போ அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அதுக்கு அடுத்த தடவை முதல் தடவை அவுட் பண்ணா கூட அவங்க பிடிக்க வேண்டாம். சோ இப்ப யார் முதல்ல அவுட் ஆகிறாளோ அவங்க அடுத்த இதுக்கு கேட்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஹைட் அண்ட் சீக்கு அந்த பையன் விளையாடிட்டு இருக்கான். அப்படி விளையாடிட்டு இருக்கான். இவர் இந்த ஜூஃபி நண்பர்களோட அந்த அன்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் அவனோட பேரன் அழுதுண்டே வந்த உடனே உடனே அந்த அவன் சொல்றான், இந்த மாதிரி என்னுடைய தோழர்கள் எல்லாம் என்ன ஏமாத்திட்டாங்க, அவங்க என்ன கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால நான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன், 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா எல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் என்ன அவங்க கண்டுபிடிக்கலன்னு அப்படின்னா. உடனே அவர் அந்த ஜூஃபி அவரை ஆரம்பிச்சுட்டார். அழ ஆரம்பிச்சோடனே எல்லாம் அன்பர்கள்லாம் விக்கிச்சு போய் பாக்குறாங்க. இந்த முன்னா அழுகையை நிறுத்திட்டு, ஏன் தாத்தா நீ அழற அப்படின்னு கேட்டான். உன்னோட நிலைமை தாண்டா எனக்கும், நானும் இவர்களுக்கெல்லாம் எப்படி எல்லாம் கடவுளை போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் இதெல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கும் போது இவர்கள் கடவுளை கண்டுபிடிக்கிறத பத்தி கவலைப்படாம வெளி இதுலயே இருக்காங்க. எப்போ மெக்கா போகலாம், மெதினா போகலாம், 5 வேளை தொழலாம்,
இந்த மாதிரி குர்பானி கொடுக்கலாம் இது வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் கடவுளை கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் நானும் அழறேன் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஒரு அற்புதமான ஒரு கதை, அது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய ஆல் இண்டியா மேகசைனோட கடைசி பேஜ்ல வந்தது. அப்படியே என் மூளையில புகுந்துருச்சோம். சோ அத தமிழ்ல வந்து இப்ப கண்ணாமூச்சி ரேரே அப்படிங்கிறதுல உங்க முன்னாடி வந்து சொல்றேன். நம்மளும் சின்ன வயசுல நம்ம கண்ணாமூச்சி விளையாடி இருக்கிறோம். அப்போ எப்படின்னு, அப்பவும் இந்த ஷார்ட் போட்டு கேச்சரை கண்டு இருக்கிறது. அவர் கேச்சரோட கண்ணை சுத்தி ஒரு கருப்பு ரிப்பனை வச்சு கட்டிட்டு அவங்க அப்படி மத்த 2-3 பேரும் கண்ணாமூச்சி ரே காட்டுப்பூச்சி ரே அப்படின்னு சுத்தி விடுவாங்க. அப்படியே தேடின்னு வருவாங்க. இப்போ இந்த சத்சங்கத்துல வந்து இந்த கண்ணாமூச்சி ரே அப்படிங்கிறதுக்கு கீழே பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னை அவர்களும் நம் வாழ்வில் நம்மோடு கண்ணாமூச்சி விளையாடும் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் எவ்வாறு அவர்களுடைய அளப்பரிய கருணையினால நீக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்க போகும்போது முதல்ல வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை அவர்களுடைய பூரண யோகத்தில் நாம் அனைவரும் நுழைந்து விட்டோம். தெரியதோ தெரியலையோ நம்ம நுழைஞ்சிட்டோம். நம்ம அப்போ யோகா அப்படிங்கிறதுக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பகவான் அரவிந்தர் கொடுக்குற டெஃபினேஷன் தான் தி பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதத்தர கேட்டதுல இருந்து அப்படியே எனக்குள்ள புகுந்துட்டு பகவான் அரவிந்தர் சொல்லுகிறார், யோகா இஸ் த ஹையஸ்ட் ராப்சர் அண்ட் த நோபலஸ்ட் யூட்டிலிட்டி அப்படிங்கிறார். ஹையஸ்ட் ராப்சர் அப்படிங்கிறார். பரமாத்மா புருஷோத்தமன் அவரோட ஒன்றுவது இருக்கே, அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ராப்சர் அப்படிங்கிறார். இதை மேலும் நான் விளக்குகிறதுக்கு பகவத்கீதைக்கு போகிறேன். பகவத்கீதைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு தெரிஞ்சதுதான் கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துடுறேன். அதாவது விசித்திரசேனன் குந்தசேனன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இணைபிரியாத நண்பர்கள். அந்த நண்பர்கள் அதுல வந்து விசித்திரசேனனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதுக்கு வசுதேவன் அப்படின்னு பேர் வச்சார். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கு வந்து பிரீத்தியா அப்படின்னு பேர் வச்சார் அவர். ஆனா இந்த குந்தசேனனுக்கோ குழந்தையே இல்லை. உடனே இவர் என்ன பண்ணாரு, என்னோட பொன் குழந்தைய நீ தத்து எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டார் பிரீதா. அவரு என்ன பண்ணாரு குந்தசேனன், உடனே பேரை வந்து குந்தி தேவி அப்படின்னு பேரு வச்சு அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சார். இந்த குந்தி தேவிக்கு திருதராஷ்டிரனோட தம்பி பாண்டுவை மனம் முடித்து வைத்தார். குந்தி தேவி வந்து தன்னுடைய மந்திர சக்தியினால தர்மர், அதுக்கப்புறம் பீமன், அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனன் 3 குழந்தைகளை பெற்றெடுத்தார். பாண்டுவுக்கு இன்னொரு மனைவி மாதுரி, அவளுக்கும் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து அதன் மூலமாக நகுலன் சகாதேவன் ஆகிய அடுத்த 2 பேர் ஆக இந்த பஞ்ச பாண்டவர்கள் அவர்கள். இந்த பக்கம் வருவோம். இந்த பக்கம் வந்து இந்த வசுதேவனை வந்து தேவகியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவன் அந்த தேவகியோட அண்ணன் கம்சன் வந்து அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு கொடுக்கும்போது ஒரு அசரீரி ஒண்ணு சொல்றது, 8வது குழந்தை உன்னை கொல்ல போகிறான்னு. அதுக்கப்புறம் எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். சோ கிருஷ்ணர் தான் அந்த 8வது குழந்தை. இப்போ நம்ம பகவத்கீதைக்கு வருவோம். பகவத்கீதையில வந்து கிருஷ்ண பகவான் அர்ஜுனனை பார்த்து அவன் காண்டீபம், அப்போ அவனுக்கு நிறைய எல்லாம். அப்புறம் அவன் சொல்றார், ஏப்பா அர்ஜுனா, நம்ம 2 பேரும் அத்தங்கார் அம்மாஞ்சி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கீங்க. அம்மாஞ்சி என்ன அம்மான் செய், அத்தங்கால் என்ற அத்தையின் பிள்ளன் அத்தான் அப்படின்னு. சரி, என்னோட கண்ணுனால பார்க்கும்போது உனக்கு அப்படித்தான் உனக்கு தோணும். இந்த கப்ஷு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய கண்ணை வச்சுக்கோ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இப்போ பார்க்கும்போது அவர் வந்து விஸ்வரூபம் எடுத்து காமிக்கிறார். அந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு பார்த்துட்டு அவன் சொல்றான், முருகப்பன் ஒருத்தர் வாய்ஸ் பிரேக் ஆகுது, ரங்கராஜனுடைய வாய்ஸ் திடீர் வந்து ஃபேட் அவுட் ஆயிடுறது பக்கம். அது கொஞ்சம் ஆடிபிளா இருக்கு சார். நடுவுல சம்டைம்ஸ் ஆடிபிளா இருக்கு, திடீர்னு ஃபேட் ஆயிடுது. சில சென்டென்ஸ் எல்லாம் காது கேட்க வர மாட்டேங்க. அதர்வைஸ் ஆடிபிள். சாரி, உங்களை இன்டரப்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். சோ பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் அப்படியே அந்த விஸ்வரூபத்தை பாக்குறான். பார்த்த உடனே பிரமிச்சு போய் பேச ஆரம்பிக்கிறான். அவன் பிதாசிய லோகசிய சராச்சரஸ்ய அப்படின்னு. நாம் இருக்கும் இந்த உலகம் ஷர உலகம், அது அசைஞ்சுட்டே இருக்கு.
இதுக்கு அப்பாற்பட்ட உலகமோ அக்ஷர உலகம், அசையாத உலகங்கள். ஆக இந்த அசையும் அசையாத என்ற இந்த அண்ட சராச்சரங்கள் எல்லாவற்றையும் நீதான் படைத்தாய். எனவே நீயே பிதா, பிதாசிய லோகஸ்ய சராச்சரஸ்ய அப்படின்னு. நம்ம வேதங்களிலே உயர்ந்த பகுதிகள் உண்டு. அதற்கு சூக்தம் என்று பெயர். உக்தம் என்றால் எடுத்து சொல்லுவது, சு உக்தம் என்றால் அழகாக எடுத்து சொல்லுவது. குமாரன் என்றால் எவ்வன பிராயத்தவன், சுகுமாரன் என்றால் அழகிய எவ்வன பிராயத்தவன். லோச்சனா என்றால் கண்களை உடையவள், சுலோச்சனா என்றால் அழகிய கண்களை உடையவள். அதே மாதிரி உக்தங்கள், சூக்தங்கள், மேதா சூக்தத்திலேருந்து ஆரம்பிச்சு சாந்தி சூக்தம் வரைக்கும் 24 சூக்தங்கள் இருக்கின்றன. இந்த 24 சூக்தங்கள மிக உயரிய சூக்தம் வந்து புருஷ சூக்தம். ஏனென்றால் இந்த புருஷ சூக்தம் ரிக்கு, யஜுர், சாம, அதர்வன என்று 4லும் இருந்து சாகைகள் என்று சொல்லக்கூடிய ரிக்குகள் அதோட சேர்ந்தது. அதுல அந்த புருஷ சுத்தம் ஆரம்பிக்கும் போதே கன ஜோராக இருக்கும். எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓம் சகஸ்ர சீரிஷா புருஷக சகஸ்ராட்சக சகஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம் அப்படின்னு ஆரம்பிக்கும். சீர்ஷ அப்படின்னா சிரசு, சகஸ்ர சீரிஷா ஆயிரக்கணக்கான தலைகள், சக்ஷு அல்லது கக்ஷுன்னா கண்கள். இப்பதான் பார்த்தோம், திவ்ய கக்ஷு மூலம் நம்ம பார்த்துட்டு இருக்கான் அர்ஜுனன். அப்போ சகஸ்ராட்சக அப்படின்னா ஆயிரக்கணக்கான கண்கள். அப்புறம் சகஸ்ரபாத்னா ஆயிரக்கணக்கான. இப்பேற்பட்டவர் யாரு? புருஷோத்தமன். நம்முடைய 10 விரல்களினால் அவனுடைய பெருமையை அளக்க முடியாது அப்படிங்கிற அஸ்தியதிஷ்ட தசாங்குலம். அது என்ன அப்படின்னா அதுல ஒரு சூக்ஷ்மம் பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த சந்தியாவந்தனம், மாத்தியானிகம், காலையில நைட்டு பண்றதுங்கிறதுல அதுல வந்து பூர்வ பாகம்ங்கிறது ஜலத்தை வைத்து பண்ணக்கூடியது. உத்தர பாகம்ங்கிறதுலதான் ஜபம் பண்றோம் இந்த காயத்ரிய. அப்படி ஜபம் பண்ணும்போது ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறோம். என்னன்னா சதம் தசம் அப்படின்னு சொன்னா 10. சோ 10 தடவை சொல்றோம். இல்ல அஷ்டாவிசம்சி அப்படின்னு சொன்னா 28 இல்ல 100 தசம் 108 அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்படி இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்றதுக்கு நம்ம சதம் தசம் அப்படின்னு சொல்லிட்டு 10ன்னு சொல்லிட்டோம்னா 2 விரல்களிலும் 2 கைகளிலும் 10 விரல்கள் இருக்கின்றன. சோ ஓம் பூர்வஸ்வாக சத்வது வரேணியம் வர்கோ தேவசிய தீமிகி தியோனக பிரச்சோதயாது அப்படின்னு சொல்லிட்டு 1 விரல் 2 விரல் 3 விரல் சொல்லி 10 எண்ணிடலாம். சப்போஸ் 28 தடவை சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு விரல்லையும் 3 கோடுகள் இருக்கின்றன. மேல இருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சோம்னா 1 2 3 4ன்னு. அப்போ ஒரு விரல்ல 4 மந்திரத்தை சொல்லலாம். 5 விரல்ல வந்து 5 20 சொல்லலாம். மேல ஒரு 2 4 4 8 சொல்லணும் அப்படின்னா அஷ்டாவிதம்சின்னு 28. அதே மாதிரி 100 தடவை சொல்றதா இருந்ததுன்னா 5 5 10ல வந்து என்ன ஆயிடும்? 20 20 40. மறுபடியும் ஒரு 20 20 40. மறுபடியும் 3வது 20 மட்டும் சொல்லிட்டோம்னா 100 வரும். ஆக இந்த இறைவனுடைய பெருமையை சொல்ல வந்தது அஷ்டதிஷ்ட தசாங்குலம். நீ ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவன், ஆயிரக்கணக்கான கண்களை உடையவன், ஆயிரக்கணக்கான கரிகால்களை உடையவன். உன்னுடைய பெருமையை எல்லாம் சொல்லுவதற்கு இந்த 10 விரல்கள் போதாதுன்னு ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த பகவானை பத்தி அவன் சொல்றான், பிதாசிய லோகசிய சராச்சரஸ்ய அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய சாவித்ரி என்ற புஸ்தகத்துல 12 புஸ்தகம் அதுல வைத்திருக்கிறார்கள். அதுல 2வது புஸ்தகம் தான் இந்த புக் ஆஃப் த டிராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், உலக பயணிப்பவனின் புஸ்தகம். அது வந்து 15 காண்டத்துக்கு எடுத்துட்டு போறார். அதுல முதல் காண்டத்துல வந்து த வேர்ல்டு அதெல்லாம் விவரிச்சுட்டு, 2வதா வந்து கிங்டம்ஸ் ஆஃப் த சட்டில் மேட்டர், சூக்ஷ்ம பொருட்களின் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் லைஃப் அண்ட் ஃபால் ஆஃப் த லைஃப், அப்படி ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த லைஃப் அந்த பத்திய புஸ்தகம் ஆரம்பிச்சு 14வது புஸ்தகம் வரும்போது, அதாவது விஸ்வ ஆன்மாவை பத்திய புஸ்தகம், அது காஸ்மிக் விஷயம், அதை பத்திய புஸ்தகம். அதுல வந்து டுவோர்ட்ஸ் தி எண்ட் வந்து அதிதி, த சுப்ரீம் மதர், த டிவைன் மதர், அவ காட்சி கொடுத்துடுறா. அப்படி காட்சி கொடுத்தவனே அப்படியே மயங்கி போய் கீழே வந்துடுறான். அப்படி மயங்கி போய் கீழே விழறான் அப்படிங்கும் போது அவர் வந்து பகவான் வந்து என்ன
வார்த்தை யூஸ் பண்றாரு சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he fell down at his feet unconscious prone அப்படின்றார். சோ மயங்கி போய் விழும்போது மயங்கி கீழே விழுந்தோம்னா ஒண்ணு நம்ம மண்டை நெத்தி முன்னாடி படுறாப்புல விழுவோம், இல்ல பின்மண்டை போய் விழறாப்புல விழுவோம், இல்ல வலது பக்கம் அல்லது இடது பக்கம் விழுவோம். இப்ப முன்னாடி போய் விழற மாதிரி இருக்கிறது அதுக்கு ப்ரோன் பொசிஷன் பேரு, பின்னாடி இருக்கிறதுக்கு வந்து சுப்பைன் பொசிஷன் பேரு, அடுத்த பக்கம் ரைட் லேட்டரல், அந்த பக்கம் லெப்ட் லேட்டரல். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மிக அற்புதமாக சொல்லுகிறார், இந்த அஸ்வபதி மன்னன் சுப்ரீம் மதர், த டிவைன் மதர், அவரை அதிதி, அவளை பார்த்த அட் ஹர் ஃபீட் அன்கான்சியஸ் ப்ரோன் அப்படின்றார். ஏன் ப்ரோன் அப்படின்னா அப்படி விழும்போது கூட அப்படியே அன்னையை சாஷ்டாங்க, அதாவது 8 அங்கங்களும் நெத்தியிலேருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் படுற மாதிரி போய் விழுந்தான்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். சோ இப்ப அர்ஜுனனுக்கு வருவோம். அர்ஜுனன் வந்து இந்த மாதிரி பரமாத்மாவை பார்த்தான் விஸ்வரூபத்துல. அதுல சொல்றான் பிதாஸ்ய லோகஸ்ய சராச்சரஸ்ய, மேல சொல்றான் துவமஸ்ய பூஜ்யஸ்ய குரு கிரியான். இந்த உலகத்துல எவ்வளவோ குருக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ நம்ம அம்மா கூட இந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் போலான் இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம பகவான் கிட்ட வராங்கிற ஒரு ஆணைகள் சொன்னேன், ஆல் லைஃப்னு வாழ்க்கை முழுவதும் இங்கேதான் இருக்க போறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எவ்வளவோ குருக்கள் இருந்தாலும் சொல்றான் துவமஸ்ய பூஜ்யஸ்ய, நீர் ஒருவரே போற்றத்தக்கவர், பிதாஸ்ய லோகஸ்ய சராச்சரஸ்ய துவமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரியான், எல்லா விதமான குருகளை விட மிக உயர்ந்தவன் நீரே. அப்புறம் மேல சொல்றான் நத்வத் சமஸ்தோ அஸ்த அஸ்திக குதோ அந்யஹ, நத்வத் சமஸ்தோ, உனக்கு சமமானவர்கள் என்றே ஒருவர் இருக்க முடியாது. அப்போ அஸ்திக குதோ அந்யஹ, உன்னை விட உயரமானவர், உங்களை விட பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் இருக்க முடியும்? பிதாஸ்ய லோகஸ்ய சராச்சரஸ்ய துவமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரியான் நத்வத் சமஸ்தோ அஸ்திக குதோ அந்யஹ லோகத்ரயே அத்ய பிரதிப அப்படின்னு. லோகத்திலேயே பூலோகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்ற லோகம், புவர்லோகம்ங்கிறது அந்தரிக்ஷம், நமக்கு கண்ணுக்கு புலப்படாத யோகம், சொர்க்கலோகம்ங்கிறது அந்த டைப்பல் காட்ஸ் எல்லாம் லோகம். ஆக இந்த 3 உலகங்களும் எல்லாத்தையும் தேடி பார்த்தாலும் உனக்கு ஈழரா ஒரு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பரமாத்மாவை புகழ்றான். நம்மளுடைய நம்ம தெய்வம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார், யோகா இஸ் த ஹையஸ்ட் ராப்சர். அப்போ அந்த பரமாத்மா அப்படிங்கிற இந்த ஹையஸ்ட் அந்த இதை ஜீவாத்மாவை நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா அதை விட பேரின்பம் இருக்க முடியுமான்னு கேட்டுட்டு நோபல் யூட்டிலிட்டி அப்படின்றாரு. அது என்ன நோபல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொன்னா, இப்போ ஐயா சொன்ன பொள்ளாச்சிக்கு ஒரு கல்யாணத்துக்காண்டி கண்ணப்பன் ஐயா போயிருக்கிறாரு. இன்னைக்கு அந்த கல்யாணம் சொல்லிட்டோம். நம்ம சாதாரண ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம், ஓதி விடுவோம், அதாவது மொழி எழுதுவோம். நம்ம 1000 ரூபாய், ரொம்ப க்ளோஸ்ன்னா 5000 10,000 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மனைவி சொல்றா, இந்த மாதிரி நீங்க பணமா கொடுத்தா எல்லாரோட 10ஓட 1 இத்தோட 1ன்னு போயிடும், அதனால நீங்க வந்து படம் வாங்கி கொடுக்கலாம், சாமி படம் வாங்கி கொடுக்கலாம், திருப்பதி பெருமாள் படம் வாங்கி கொடுக்கலாம், இல்ல நம்ம அரவிந்தர் அன்னை படம் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னா அந்த படம் வந்து அந்த மணமக்களுக்கு தான் போகிறது என்ன நிச்சயம். அதனால நம்ம யூட்டிலிட்டி ஆப் வாங்கி கொடுப்போம், அதாவது சமையல் அறையில யூஸ் பண்றது அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுப்போம், இல்ல டைனிங் ஹால்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் வாங்கி கொடுப்போம், இல்ல பெட்ரூம்ல அந்த இதுல யூஸ் பண்ற மாதிரி சோஃபா அந்த மாதிரி வாங்கி கொடுப்போம். பகவான் சொல்றார் யோகா இஸ் த ஹையஸ்ட் ராப்சர் அண்ட் த நோபலஸ்ட் யூட்டிலிட்டி. அது ஏன் நோபலஸ்ட் யூட்டிலிட்டி அப்படின்னா, நம்ம மனுஷ ஜென்மம் எடுத்ததே எதுக்காக? அன்னையும் அரவிந்தரும் திருப்பி சொல்லுவாங்க 24/7 சதா சர்வ காலமும் டிவைன் 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 அப்படின்னு தெய்வத்தின் பின்னால தெய்வத்தையே தேடிண்டே இருக்கணும். அதுதான் நோபலஸ்ட் யூட்டிலிட்டி. நம்ம இந்த மனுஷ ஜென்மம் எடுத்ததுக்கு யூட்டிலிட்டியே என்ன அப்படின்னா, யோகா பண்ணி த ஹையஸ்ட் ராப்சர் அண்ட் த நோபலஸ்ட் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடையணுங்கிறது தான். ஆனா இந்த கண்ணாமூச்சி ரேரையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளால வந்து அந்த யோகாவுக்கு போகும்போது நிறைய இன்னல்கள் இதெல்லாம் வருது இல்லையா? அது வந்து எந்த இன்னல்கள் வருது அப்படின்னா பஞ்சகோஷா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ட்ரிப்ளிகேன் போனீங்கன்னா வந்து நீங்க வந்து இந்த மாதிரி கஸ்தூரிபாய் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, அரசாங்க ஆஸ்பத்திரின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் முழிப்பாங்க. நீங்க வந்து கோஷா ஆஸ்பத்திரிங்கன்னு சொன்னா, ஓ அப்படி சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு, கோஷா ஆஸ்பத்திரி தானே, நேர போய் லெஃப்ட்ல திரும்பினோடனே அந்த கோஷா ஆஸ்பத்திரி வரும் அப்படிம்பாங்க.
ட்ரிப்ளிகேன்ல வந்து ஒரு நிறைய ஹிந்துஸ், நிறைய முஸ்லீம்ஸ். அந்த முஸ்லீம்ஸ் இருக்கிற பகுதியில இருக்கிற இந்த ஆஸ்பத்திரிக்கு அந்த லேடிஸ் எல்லாம் கோஷா போட்டுன்னு தான் வருவாங்க. அதனால அந்த பேரே கோஷா ஆஸ்பத்திரின்னு ஆயிருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து இறைவனோட போய் ஒன்றை விடாம 5 விதமான கோஷாக்கள், கோஷான திரை அல்லது மூடி வீல், அந்த இது அன்னமய கோஷா, அதான் உடம்புல இருந்து வரக்கூடியது. அழகா சொல்வார் கார்போரியல் அப்படின்பாரு. சோ மேட்டர், மெட்டீரியல், கார்போரியல், அந்த இது அன்னமய கோஷா. அதுக்கப்புறம் வந்து அதை இயக்கிறது எது? ஆன கோஷா, பிராணமயம். இந்த அன்னமய கோஷா, பிராணமய கோஷாவையும் தாண்டி போனோம்னா மனோமய கோஷாங்கிறது. அந்த மனோமய கோஷாவையும் திரையை நீக்கி வந்து முறையை தாண்டினோம்னா அடுத்தாப்புல விஞ்ஞானமய கோஷான்னு சொல்லிட்டு அறிவே உருவான ஒரு இது வந்து, ஆனா அறிவும் ஒரு திரை தான், அது வந்துடுது. அதுக்கு அப்புறம் போனாதான் ஆனந்தமய கோஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆத்மாவை பார்த்திருக்கிறோம், அல்லது சைக்கிய புருஷன்கிற சைத்திய புருஷனை பார்த்திருக்கிறோம். இந்த 5வது, ஆனா அதுவும் கோஷா தான். ரொம்ப அற்புதமாக 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் சைக்கிய புருஷனை பத்தி போன மாசம் பேசினார் ஐயா சங்கரன் ஐயா அவர்கள். போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து சூப்பர் கான்சியஸ் இன்கான்சியன்ஸை பத்தி சொல்லி அப்பவும் இந்த சைத்திய புருஷனை பத்தி எல்லாம் சொன்னான். ஆனா இந்த 5மே 5 விதமான கோஷா. அதை தாண்டினா தான் நம்ம வந்து பரமாத்மாவை பார்க்க முடியும். இப்பொழுது பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னை அவர்களும் நம் வாழ்வில் ஏற்படும் பல்வேறு விதமான துன்பங்களை எல்லாம் எப்படி தீர்க்கிறார்கள் என்பதை பற்றி முக்கியமாக 1930களில் 2 அற்புதமான இன்சிடென்ட்ஸ், அதன் மூலமாக நம் வாழ்க்கையில் கண்ணாமூச்சியிலே காட்டும் துன்பங்களை எப்படி பகவான் அடைந்து அவர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம்னு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை நான் தெளிவு பண்ணிடுறேன். முதல் விஷயம் எனக்கே வந்து பகவான் வந்து எடுத்து கொடுத்த விஷயம் அது. அதாவது சாவித்ரி புஸ்தகத்திலே 66வது பேஜ். இந்த 66வது பேஜ்ல நடுவுல வரும் அது 3 அற்புதமான லைன்ஸ். முதல் லைன் பாருங்க, த மாஸ்டர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் லர்க்ஸ் இன் அஸ். லர்க்ஸ் அப்படின்னா பதுங்குகிறான்னு அர்த்தம். த மாஸ்டர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ்னா வாழ்க்கை. தலைவன் யார்? இறைவன் தான். த மாஸ்டர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் லர்க்ஸ் இன் அஸ், நமக்குள்ள பதுங்கி இருக்கிறான். தலைவன் நம்முள் பதுங்குகிறான். அடுத்த வரி எனக்காண்டி கொடுத்திருக்கிறார் பகவான் சேந்தர். அண்ட் பிளேஸ் அட் ஹைட் அண்ட் சீக் வித் ஹிஸ் ஓன் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் கேபிட்டல் லெட்டர். அதாவது இறைவன் இருக்கானே, த மாஸ்டர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் who has lurked in us, நமக்குள்ள பதுங்கின்றானே, அவன் தன்னுடைய சொந்த சக்தியாலேயே he plays hide and seek with us. கண்ணாமூச்சிரேரே, காட்டுப்பூச்சிரேரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விளையாடுகிறான் அந்த இறைவன். அப்புறம் 3வது அற்புதமான ஒரு சென்டென்ஸ், in nature's instrument Lloyd's secret God. இந்த ரகசியமான கடவுள், இந்த நேச்சர்ங்கிறது பிரகிருதி, என் கேபிட்டல் லெட்டர் கொடுத்திருக்கிறது. அதுதான் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாண்டி தான் சார் நடுவுல கட் ஆயிடுது. வாய்ஸ் கேட்கல சார். கேட்கிறதா இப்போ? ஓகே ஓகே ஓகே. நான் ஓகே சார். கிளியரா இருக்கு சார். ஓகே சார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார், the master of existence lurks in us and plays at hide and seek with his own force. In nature's instrument fighters secret God. வாழ்வின் தலைவன் நம்முள் பதுங்குகிறான், அவனுடைய சொந்த சக்தியாலே கண்ணாமூச்சி ரேரே என்று விளையாடுகிறான். பிரகிருதியின் கருவியிலேயே ரகசியமான கடவுள் அங்கும் இங்கும் அலைகிறான் சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் இது வந்து முதல் புஸ்தகத்துல 4வது காண்டத்துல வருது. இந்த 4வது காண்டத்திற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா
த சீக்ரெட் நாலேஜ் அப்படின்னு பேர், மறை ஞானம் அப்படின்னு பேர். இந்த 4வது காண்டத்துக்கு முந்தின காண்டம் 3வது காண்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த யோகா ஆஃப் த கிங், த யோகா ஆஃப் த சோல்ஸ் ரிலீஸ் என்பதா. த யோகா ஆஃப் த கிங், அரசனின் யோகம். த யோகா ஆஃப் சோல்ஸ் ரிலீஸ், ஆன்மாவின் விடுதலையை பற்றிய யோகம். இது 3வது. 5வது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த 5வது இது வந்து த யோகா ஆஃப் த கிங், பட் த யோகா ஆஃப் த ஸ்பிரிட்ஸ் ஃப்ரீடம் அண்ட் கிரேட்னஸ், ஆன்மாவின் அரசனின் யோகம், ஆன்மாவின் விடுதலையையும் நேர்மையையும் பற்றிய யோகம். இப்போ நம்ம அமல்கிரண் அவர்கள்ட்ட நம்ம வரப்போறோம். அமல்கிரண் பத்தி போன அந்த ஐயா சொன்ன மாதிரி ஒரு வருடம் காத்திருந்தேன்ங்கிறதுல அந்த அமல்கிரண் வந்து பகவானுக்கு எழுதின லெட்டர்ஸ், அதுக்கு பகவான் கொடுத்த பதில், அதில் பத்தி எல்லாம் ஒரு சில விவரமா பார்த்தோம். இப்போ அந்த அமல்கிரண் வந்து பகவானை பார்த்து கேட்கிறார், ஏன் நீங்க தான் இந்த 3வது காண்டத்திலேயே த யோகா ஆஃப் த கிங்னு போட்டுட்டீங்க, அப்புறம் 5வது காண்டத்துல மறுபடியும் ஏன் ஒரு தடவை தி யோகா ஆஃப் த கிங்னு மறுபடியும் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பகவான் அமல்கிரண் வந்து கேடி சேத்தனான்ங்கிறது அவரோட ஒரிஜினல் பேர். அவர் பகவான் தான் அவருக்கு அமல்கிரண், குற்றமற்ற கிரணங்கள்னு பேர் வைத்தார். அவர் படிக்காத புஸ்தகம் இல்லை, எல்லா லாங்குவேஜும் தெரியும், எல்லாம் அந்த மாதிரி. அவர் வந்து ஒருவேளை இந்த இந்த பத்ம புராணத்துல வந்து சூத்திரத்தின் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு 6 இலக்கணங்கள் கூறியது சார் சாருக்கு கிடைக்கல போல இருக்கு. உங்களுக்கு கேக்குறதா சார்? நான் கண்டினியூ பண்ணலாமா சார்? கேக்குது சார், கேக்குது. கேட்கறது ரங்கராஜன், திடீர்னு ஃபேட் ஆயிடுறது, அதேன்னு தெரியல. கொஞ்சம் கனெக்ஷன் போயிட்டு இப்ப கேக்குறதா சார்? ஆரம்பிக்கலாமா மறுபடியும்? ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த பத்ம புராணம் வந்து 6 விதமான இலக்கணம் இருக்கு ஒரு சூத்திரத்துக்கு. அது வந்து முதல் இது வந்து அல்பாட்சரம் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்த எழுத்துக்களோட, 2வது அசந்திக்தம் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக, 3வது சாரவித்து, அதாவது சந்தேகத்திற்கு இடமில்லாமல், அப்புறம் 4வதாக விஸ்வதோமுகம், எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்க, 5வதாக அஸ்தோபம், ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லி விடுவதாக, திரும்பி திரும்பி சொல்லாமல், அப்புறம் 6வதாக அனவத்தியம், குறைகள் அற்றதாக. இப்போ இந்த நமது அமல்கிரண் அவர்கள் இந்த 5வது விஷயத்தை குடிச்சுட்டார் அவர். அதாவது அஸ்தோபம், ஒரே ஒரு முறை சொல்வதாக. பகவான்கிட்ட கேட்கிறார், நீங்க முதல் 3வது காண்டத்துக்கு த யோகா ஆஃப் த கிங் அப்படின்னு போட்டீங்க, அதுல வந்து த யோகா ஆஃப் த சோல்ஸ் சொல்லிட்டீங்க. இப்ப மறுபடியும் 5வது காண்டத்துக்கு மறுபடியும் யோகா ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு த ஸ்பிரிட் யோகா ஸ்பிரிட் ஃப்ரீடம் அண்ட் கிரேட்னஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்களே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அதுக்கு பகவானோட கேள்விக்கு மிக அற்புதமாக பகவான் பதில் கொடுக்கிறார். அமல்கிரனோட கேள்விக்கு பகவான் சொல்றார், த யோகா ஆஃப் த சோல்ஸ் ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ சைக்கோ ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்பர்மேஷன். சைக்கிக் புருஷன் கடைசிக்கு வந்தாச்சு, அதுக்கு அடுத்தது மேல போக வேண்டியது ஸ்பிரிட், ஆன்மா. சோ திஸ் இஸ் எ ஸ்பைக்கோ ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்பர்மேஷன். அப்புறம் இந்த 5வது இதை எடுத்துட்டீங்கன்னா
த யோகா ஆஃப் த ஸ்பிரிட்ஸ் ஃப்ரீடம் அண்ட் த கிரேட்னஸ் அப்படிங்கிறது அதுக்கும் மேல a greater spiritual transformation with an ascent to the supreme power அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மூன்றாவது தலைப்புக்கும் 5வது தலைப்புக்கும் நடுவுல வந்து நான் சீக்ரெட் நாலேஜ் நான் கொடுத்திருக்கேனே பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதுறாரு. அது என்ன அப்படின்னா எப்படி திஸ் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறத தான் இந்த சீக்ரெட், இந்த மறைஞானம் சீக்ரெட் நாலேஜ்ல அவ்வளோத்தையும் சொல்லியிருக்கேன். நான் வந்து மறுபடியும் ஒரு தடவை அந்த 5வதுல த கிங் ஆஃப் யோகா அப்படின்னு சொன்னாதான் 3வதும் கிங் அஸ்வபதியை குறிக்கிறது, 5வதும் கிங் அஸ்வபதியை குறிக்கிறது. இதுக்கு நடுவுல வந்து இந்த மறைஞானத்தின் மூலமாகத்தான் அவன் மேலே முன்னேறுகிறான் என்று அற்புதமான பதில அவர் பகவான் கொடுக்கிறார். அவர் சோ கம்மிங் பேக் டு நம்முடைய கண்ணாமூச்சி ரேரே 1900 வருஷ நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த நிகழ்வுகளை நல்லா நம்ம வந்து அபிஷேக் பண்றதுக்காக இன்னொரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் உங்களை வந்து கொஞ்சம் வேற அப்படியே அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் மாதிரி தெரியும், அந்த மாதிரி கொண்டு போறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிடக்ஷியோ அட் அப்சர்டம், கிரீக் வார்த்தை ரிடக்ஷியோ அட் அப்சர்டம் அப்படின்னு. இத நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன நீங்க உங்களுக்கு முழுவதும் வைத்தா திருப்பி வச்சுட்டே ஃபேமிலி டாக்டர் போயிடுவோம் இருந்துட்டே இருக்கா இல்ல விட்டு அப்புறம் இந்த வயிற்று வலி வந்து பொறுத்துக்கிறாப்புல இருக்கா, பொறுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இந்த எல்லாம் கேட்டுட்டு நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த வயிற்று வலி இருந்ததா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த வயிற்று வலி இருந்ததா, சாப்பிட்ட உடனே இந்த வலி போயிடுதா இல்ல சாப்பிட்ட உடனே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டா, அப்புறம் நீங்க 1க்கு 2க்கெல்லாம் போக முடியல, அதெல்லாம் சரியா போகும், இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு பெட்ல நேரம் ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், இந்த இன்ஜெக்ஷன் வந்து எப்பேற்பட்ட வழியா இருந்தாலும் அது இது பண்ணிடும். அப்புறம் நான் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல முதல்ல ஒரு டேப்லெட் எழுதியிருக்கேன், அதை வந்து காலையிலயும் நைட்டையும் சாப்பிடுங்க. அடுத்தது ஒரு தண்ணி மாத்திரை ஒரு சஸ்பென்ஷன் எழுதியிருக்கேன், அது 3 வேளை சாப்பிடுங்க ஆகாரத்துக்கு அப்புறம். அப்புறம் 3வது நைட்டு படுத்துக்கும் போது ஒரு கேப்சூல் ஒண்ணு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒண்ணும் இல்லை போயிட்டு வாங்கன்றார். இப்போ இந்த டாக்டர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் ரிடக்ஷியோ அட் அப்சர்டம் அப்படிங்கிறது. அதாவது நம்ம வயிற்று வலி அப்படின்னா இட் இஸ் நாட் ஸ்டமக் ஏக், இட் இஸ் அப்டமினல் ஏக். ஏன்னா இந்த அப்டமன் அப்படிங்கிறது தான் கீழ்ப்பகுதி, தொராக்ஸ் அப்படிங்கிறது மார்பு பகுதி. இது ரெண்டையும் பிரிக்கிறது ஒரு பெரிய டயஃப்ரம்னு ஒண்ணு. அந்த டயஃப்ரம் அப்படிங்கிறதுக்கு உதர விதானம்னு அருமையான பெயர் கொடுக்குறாங்க. உதரம் அப்படின்னா வயிறு, அதாவது நம் கூட பிறந்தவர்கள் ஆணோ பெண்ணோ சக உதரன் சக உதரி, சகோதரி சகோதரன் அப்படின்றோம். உதரம் ஒரே வயிற்றில் பிறந்த, விதானம்னா ஆகாயம். இப்போ அப்டமனுக்கு ஆகாயம் மாதிரி இந்த இருக்கு டயஃப்ரம். சோ இந்த டயஃப்ரம் கீழே இருக்கின்ற அப்டமன்ல 4 மேஜர் ட்ராக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இருக்கு, அது ஸ்டமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஏனஸ் வரைக்கும் போய் அப்படியே ஒரு 10 அடி இது சுருட்டி சுருட்டி சுள்ள வச்சிருக்கு டைஜஸ்டிவ் ட்ராக்ட். 2வது இருக்கக்கூடியது வந்து ரீனல் ட்ராக்ட், அது வந்து கிட்னில இருந்து அந்த யூரினை கலெக்ட் பண்ற யூரேட்டர், அந்த யூரின் கலெக்ட் பண்ணி அது போய் யூரினரி பிளாடர்ல போய் விடுறது, அதுல இருந்து வெளியில யூரித்ரா மூலமா போகிறது. இது ஒரு 2வது மேஜர் யூரினரி ட்ராக்ட். அப்ப 3வது மேஜர் ட்ராக்ட் எக்ஸ்கிரீட்டரி ட்ராக்ட், இதுவும் ஒரு பெரிய ட்ராக்ட். அதாவது லிவர், வலது பக்கம் அப்டமன் முழுவதையும் அடைச்சுட்டு இருக்கிற இந்த லிவர், அதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஆகாரத்துல இல்ல நம்ம சாப்பிட்ற மருந்துல இருக்கிற எல்லா விதமான டீடாக்சிஃபை பண்ணிடுது, டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து பிளட்டோட கலந்து யூரின் போகிறதுக்காண்டி கிட்னிக்கு அனுப்பிச்சுடும். அது இது தவிர இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்கு இந்த லிவருக்கு. என்னன்னா, நம்ம சாப்பிட்ற ஆகாரத்துல இருக்கக்கூடிய புரோட்டீன் ஸ்டமக்ல டைஜஸ்ட் ஆகிடும், கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டைஜஸ்ட் ஆகுது. அதுக்கு வந்து தேவையானது பைல். இந்த பைல வந்து இந்த லிவர் செக்ரீட் பண்ணி அதுக்கு கீழே கேல் பிளாடர் இருக்கு, அது 24 hours ப்ராசஸ், அது கொடுத்து அந்த கேல் பிளாடருக்கு போய் அது இருக்கும். அப்புறம் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பேங்க்ரியாஸ்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு டபுள் ஹீரோ. ஒரு ஹீரோ என்ன பண்ணுவார், ஐலட்ஸ் ஆஃப் தி லாங்கர் ஹேண்ட்ஸ் சொல்லிட்டு இன்சுலின் சுரப்பார். இன்னொரு ஹீரோ இந்த மாதிரி லிவர் மாதிரி அதுவும் பைல செக்ரீட் பண்ணி இந்த பைல் டக்ட், காமன் பைல் டக்ட்ங்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல போய் முடியும். ஸோ இது 3வது சிஸ்டம்.
அப்புறம் 4வது சிஸ்டம் லேடிஸ்ல வந்து தேர் ஜெனிட்டல் சிஸ்டம் கம்ப்ளீட்டா யூட்டரஸ், ஃபெலோப்பியன் டியூபியூல்ஸ், அதோட எண்டுல 2 ஓவரி, இது அவ்வளவும் அதுல இருக்கு. மேலுக்கு வெளியில இருந்தா கூட 2 முக்கியமான உறுப்பு அப்டமனுக்குள்ள இருக்கு. அதுல ஒண்ணு வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு சொல்லிட்டு யூரினரி பிளாடர் பின்னாடி இருக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து அந்த யூரிக்ராவோட போய் அது ஜாயின் ஆகும். இப்போ இந்த டாக்டர் வந்து நம்ம வயிற்ற வலிக்கிறது அப்படின்னு சொல்றோம், அதுல இந்த 4 மேஜர் டிராக்ட்ல வந்து எதுல இருந்து வருது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் அவர் நம்மள்ட்ட கேள்வியெல்லாம் கேட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இது வந்து இந்தந்த காரணங்களால இது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கிடையாது, இந்தந்த காரணங்களால இது வந்து எக்ஸ்கிரீட்டரி சம்பந்தப்பட்டது இல்ல, இந்தந்த காரணத்தினால இது ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட்ல கிடையாது அப்படின்னு பண்ணி கடைசியா ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டமக்ல கொண்டு வந்து நிறுத்தி, ஓ இவருக்கு அல்சர், இந்த அல்சர் வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் ஸ்டமக்ல இருந்தா, இல்ல பெப்டிக் டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் இன்டெஸ்டின்ல இருந்தா காமனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா. இதுதான் ரிடக்ஷியோ அட் அப்சர்டம். அப்சர்டம்னா எது கிடையாதோ அதை நீக்கிறது. அப்படியே நீக்கிட்டே வந்து ரிடக்ஷியோ அப்படி கொண்டு வந்து கடைசியில உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். இது ஏன் இந்த ரிடக்ஷியோ அட் அப்சர்டம் பத்தி இவ்வளவு கொஞ்சம் விரிவா சொன்னேன் அப்படின்னா, அதை பத்தி தெரிஞ்சுட்டோம்னா இப்போ நம்ம 1930களில் ஆசிரமத்தில் நடந்த நிகழ்வு ஒன்றுக்கு வருகின்றோம். இப்போ உங்களுக்கே தெரியும் 1928 பகவான் கிருஷ்ணா கான்சியஸ் இறங்கினதுக்கு அப்புறம் ஓவர்மைன் கான்சியஸ் நவம்பர் 20 அன்னையிடம் அவ்வளவு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு விட்டு அவர் இந்த சுப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் பண்றதுக்காண்டி தவம் இருக்கிற ஒரு தவ வாழ்க்கைக்கு வந்துட்டார். அவர்கிட்ட அன்னை ஒரு குறிப்பிட்ட இருக்கு தவிர வேற யாரும் போய் பார்த்து எல்லாம் பண்ண முடியாது. பை த டைம் இப்போ நிறைய சாதகர்கள் எல்லாம் வேற வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ ஒரு வடக்கத்திக்காரர் ஒரு சாதகர் ஒருத்தருக்கு ஒரு டெலகிராம் வருது, மதர் சீரியஸ் ஸ்டார்ட் இமீடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் குஜராத்தை சேர்ந்தவரோ உத்தரப்பிரதேச சேர்ந்தவரோ இல்ல ஒரிசாவை சேர்ந்தவரோ தெரியல. வந்த உடனே அன்னைகிட்ட வந்து அந்த டெலகிராம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அன்னை வந்து அதை வாங்கிட்டு உடனே இந்த மாதிரி அரவிந்தர்கிட்ட இதை கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுறாங்க. இப்ப அரவிந்தர்கிட்ட வந்து அந்த டெலகிராம் வருது, மதர் சீரியஸ் ஸ்டார்ட் இமீடியட்லின்னு. அவர் சிறிது நேரம் தியானத்தில் அமர்ந்து விடுகிறார். அதுக்கப்புறம் வந்து அந்த சாதகரை உடனே அவரோட ஊருக்கு போக சொல்லுங்க, அங்கேருந்து சென்னை போகிறதுக்கு உண்டான சத்தமும் அங்க சென்னையில இருந்து அவரோட ஊருக்கு போன காசும் அது இதெல்லாம் சேர்த்து அவருக்கு உண்டான பினான்சியல் சப்போர்ட்டோட அவர் அனுப்பிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கோ. அவன் போய் சேர்ந்த உடனே ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்த உடனே ஒவ்வொரு நாளும் அவன் எனக்கு ஒரு டெலகிராம் அனுப்பணும், அந்த டெலகிராம்ல வந்து அவன் அம்மாவுக்கு எப்படி இருக்குங்கிறத கொடுணும், இதை கட்டாயம் வித்தவுட் ஃபெயில் ஹி ஷுட் அட்ஹியர் டு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனோட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. அது பிரகாரமே அந்த சாதகர் நேர அங்க லக்னோவுக்கோ எதுக்கோ தெரியல, புவனேஸ்வரோ எதுவும் தெரியல, நேர அங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் இது பண்றாரு. அடுத்த நாள் வந்து பகவான் சொன்ன மாதிரி டெலகிராம் அனுப்புறாரு. இந்த மாதிரி என் அன்னை ரத்த வாந்தி எடுத்தால் ஹிமோடைசிஸ் அப்படின்னு சொல்றது டெலகிராம் வருது. வந்த உடனே 12 மணிக்கு மேல டெலகிராம் வந்த உடனே பகவான்கிட்ட கொண்டே கொடுக்குறாங்க. சரி வாங்கி வச்சுன்றாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து டெலகிராம் மறுபடியும் இன்னொன்னு வருது, இன்று ஒரு பாட்டில் ரத்தம் ஏற்றப்பட்டது எங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த டெலகிராமும் வருது. அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி பூரணமாக ரத்தம் வந்து எல்லாம் சரியாயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டெலகிராம் அடுத்த நாள் வருது, இந்த மாதிரி என் அன்னைக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு வருது. அதுக்கு அடுத்த நாள் டெலகிராம் வருது, இன்று வந்து ஆக்சிஜன் வைத்தாங்க, 24 மணி நேரமும் ஆக்சிஜன் வைத்து என் அன்னை இருக்கிறார். அதுக்கு அடுத்த நாள் வந்து பூரண குணம் அடைந்து விட்டார்கள், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் வந்து ஒரு டெலகிராம் வருது, இந்த மாதிரி சாப்பிடவே இல்லை, நாள் முழுதும் தூங்கிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி வரிசையா டெலகிராம் வருது. ஒரு 1 2 3 வாரம் கழிச்சு எல்லாம் சரியாயிடும். சப்போஸ் அவர் ஒரு நாள் டெலகிராம் வரலன்னா அந்த நைட்டு கேட்பார் பகவான், வந்து என்ன அந்த டெலகிராம் இன்னைக்கு ஒன்றும் வரலையா அப்படின்னு கேட்பார். இல்ல ஒன்றும் வரல அப்படின்னு. அடுத்த நாள் வந்து மத்தியானம் வந்து டெலகிராம் வரலன்னு உடனே இன்னைக்கு ஏதாவது வந்துதான் கேட்பார். சாயந்தரம் இன்னும் வரலன்னு சொன்ன உடனே சரி சொல்லிட்டு சாயந்தரம் வந்த உடனே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாதிரி வந்து 3 வாரம் ஒரே பேஃப்லிங் சிம்டம்ஸ். இந்த ரிடக்ஷியோ அப்சர்வம்லாம் அங்க வேலைக்கு ஆகிறது இல்லை, அந்த மாதிரி ஒரு பேஃப்லிங் சிம்டம்ஸோட வருது. அப்புறம் வந்து 3-6 வாரம் முடியும் போது என்னுடைய அன்னை பூரணமாக குணமாகிவிட்டார்கள், காலையிலையும் மத்தியானமும் நைட்டும் வந்து திட உணவு சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து எல்லாமே சுத்தமா இருக்கு,
நீங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பகவான் வந்து அவருக்கு டெலகிராம் கொடுக்க சொல்றார், ஸ்டார்ட் இம்மீடியட்லி கம் அலோன் அப்படின்னு. ஸ்டார்ட் இம்மீடியட்லி கம் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் கொடுக்கிறார். அது பிரகாரம் வந்து அவர் வராரு. அது பகவான் வந்து அன்னையை தரிசிட்டு இது பண்ணதுக்கு அப்புறம் அவ வந்து அன்னை வந்து சொல்றா, இந்த மாதிரி ஒரு 6 மாசம் கழிச்சு உன்னோட மதர் இங்க வரலாம் தரிசனத்துக்கு, இந்த ஆகஸ்ட் 15 போது பெர்மிஷன் கொடுத்திருக்கிறாரு பகவான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஆகஸ்ட் அப்பெல்லாம் வருஷத்துக்கு 3 தரிசனம் தான். 1938 தான் 4வது வந்தது. இந்த ஏப்ரல் 24 அன்னை நிலையாக வந்த நாள் சொல்லிட்டு ஏப்ரல் 20 அந்த இது. அப்போ அந்த தரிசனத்துக்கு அப்படி அந்த மாதிரி பகவான் அந்த அன்னை வந்தவங்க வந்து இந்த சாதகரோடு அதுக்கப்புறம் அவங்க திரும்பியே போகல, அவங்களும் ஒரு ஆசிரமத்திலே சேர்ந்து விட்டாங்க. இப்போ இந்த ஒரு 2 டாக்டர்கள் அங்க இருக்கிறாங்க. ஒரு டாக்டர் யாரு அப்படின்னா டாக்டர் ராஜாங்கம். அந்த டாக்டர் ராஜாங்கம் வந்து 4th இயர் MBBS மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது ஆக்சிடென்டலா ஆர்யா பாக்குறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆசிரமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையில லெட்டர் போட்டதுக்கு இந்த மாதிரி டேட் கொடுத்து இப்ப வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நண்பர் ஒருத்தரையும் கூப்பிட்டு அவர் வந்த அரவிந்தரையும் பார்த்துட்டார். அதுக்கப்புறம் வந்து அப்படியே பறி கொடுத்துட்டார் அவர். அதுக்கப்புறம் எப்படா MBBSையும் ஹவுஸ் சர்ஜரி முடிப்போம் அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தர் சொல்லிட்டாருங்கிறதுனால MBBS முடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் சர்ஜன்சி முடிச்சு எல்லாம் முடிந்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா நேரா மாயவரம், அவர் சொந்த ஊர் மாயவரம். மாயவரத்துல போய் அப்பா பெரிய பணக்காரர், அவர்கிட்ட வந்து நான் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் நான் வந்து இந்த மாதிரி ஆசிரமத்துல சேர்ந்துட போறேன், என்னோட சொத்தெல்லாம் பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், பணத்தெல்லாம் கொண்டு வந்து ஆசிரமத்துல கட்டிட்டார். அங்க வந்து பகவான் வந்து இப்படி வெளியில வந்து பாக்குறார். பார்த்தா அந்த ஒரு இடத்துல ஒரு விளக்கமாறு, ஒரு பக்கெட்டு, அப்புறம் ஒரு வைக்கிறது, இதெல்லாம் மாப்பு அதெல்லாம் இருக்கு. உடனே பக்கத்துல இருக்க சாதகரோடு பிசிக்கலா பார்த்து அதை பார்த்த உடனே அவர் வந்து சிரிச்சுட்டு அவர் சொல்றாரு, அவரு இந்த மாதிரி டாக்டர் ராஜாங்கம் வந்து அவர் அப்பாட்டேந்து எல்லா சொத்தையும் பிரிச்சுன்னு வந்து பணத்தை எல்லாம் சேர்த்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் இதுதான் அப்படின்னு சொன்னோடனே, ஓ லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி லாக் ஸ்டாக் அண்ட் பேரலோட வந்துட்டாரு அவர் டாக்டர் ராஜாங்கம். அவர் ஒரு டாக்டர். இன்னொரு டாக்டர் கொஞ்சம் லேட்டா வந்தவர், அவர் தான் நம்ம டாக்டர் நிரோதன். நிரோத்பரனோட கசின், அவர் பேர் அனில் பரன்ங்கிறவர். அவர் வந்து 1929-30 அவர் வந்து பை த டைம் நம்ம நிரோத்பரன் வந்து கல்கத்தால MBBS முடிச்சுட்டு லண்டன் FRCS படிச்சார். இப்ப எப்படி MBBS வந்து பேச்சுலர் சர்ஜரி MBBS முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னும் இங்க மெடிசன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் DM போலாம். அதே அப்படிங்கிறது ஃபெல்லோ ஆஃப் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் பிராக்கெட்ல லண்டன் போடுவோம். அப்படின்னா ஃபெல்லோ ஆஃப் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன். டாக்டர் நிரோத்பரன் வந்து இந்த FRCT படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரும் இங்க வந்து சேர்ந்தோம்னா சொல்லிட்டு இருப்பாராம், 25,000 ரூபாய் கொடுத்து நான் FRCT பண்ணேன், என்ன வந்து நம்ம நல்ல டிஸ்பென்சரி இருக்கு அதுக்கு போக விட மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஒன் ஃபைன் டே வந்து அரவிந்தர் வந்து ஆஸ்க் டாக்டர் நிரோத்பரன் டு அட்டெண்ட் அப்படி தொழிலுக்கு எது பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு நவ் இஸ் ஹி ஹாப்பி அப்படின்னு கேட்கிறாரு. இந்த டாக்டர்ஸ் அதாவது டாக்டர் ராஜாங்கமோ இல்ல டாக்டர் வேற டாக்டர்ஸோ போய் ஒவ்வொரு வாரமும் ஒரு சீனியர் சாதகர் கேட்கிற, அப்ப பகவான் அந்த வில்லி சூனியம் வச்சு அந்த பிளாக் மேஜிக் வச்சவன் ரொம்ப ரொம்ப கைதேர்ந்த ஆளா இருந்திருக்கான். அதனாலதான் அந்த ஒவ்வொரு சிஸ்டமாக அஃபெக்ட் பண்ண நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் மூலம் அதை சரி பண்ணிட்டு வர்றதுக்கு 3 வாரம் ஆயிடுது. சோ இந்த ஒரு இன்சிடென்ட் நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் அன்னை நிராம்பிகாவும் அவங்க சூக்ஷ்ம லோகத்திலிருந்து அவங்க சமாதியின் மூலமாக நமக்கு பதில் கொடுத்து நம்மை காப்பாற்றுவார்கள். கண்ணாமூச்சி ரேரே என்று நம்மளுடைய விளையாட்டு. அடுத்த இன்சிடென்ட் நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயக்காரன், அவன் வந்து குஜராத்ல இருந்து வந்தான். அவன் பொண்டாட்டி குட்டின்னு வந்து இது பண்ணான். நல்ல சமயக்காரன் தான் அவன். ஆனா ஒரு 2-3 சாதகரோட he rubbed them on the wrong side. சிடு சிடுன்னு இருக்கிறது, ஏதோ இது பண்றது அப்படின்னு கடைசியில கம்ப்ளைண்ட் போய் சரி he was unceremoniously sacked. அவனை சாக் பண்ணி இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவன் போகும்போது ஒரு சபதம் சூளுரைத்துட்டு போறான். நான் பாக்குறேன் எப்படி இந்த ஸ்ரீ அரவிந்தோ இங்க இருக்க போறான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அப்படி ஒரு சூளுரைத்துட்டு போறான். போயிட்டு அவன் என்ன பண்றான், பாண்டிச்சேரியிலேயே ரொம்ப இந்த மாதிரி இதுல ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் பிடிச்சி எவ்வளவு பணம் ஆனாலும் சரிப்பா, எனக்கு வந்து இந்த மாதிரி என்ன இது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு தொந்தரவு கொடுத்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உடனே அவன் சொல்லிட்டான், அப்பா அங்க இருக்கிறவங்க 2 பேரும் மாபெரும் ஆட்கள், ஸ்ரீ அரவிந்தோ த மதர், அங்க இருக்கிற சாதகர்கள் எல்லாருக்கும் அவங்க ஒரு ப்ரொடெக்ஷன் விங் போட்டு அவங்களை எதுவுமே பண்ண முடியாம பண்ணியிருக்காங்க. ஆனா நான் ஒண்ணு பண்ண முடியும், உனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருந்தானே, அந்த பையன் அங்கதான் இருக்கிறானா அப்படின்றான். அவன் அங்கதான் இருக்கான்னு. அப்படியா, அது போறோம் எனக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து என்ன ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிரமத்துல சின்ன சின்ன கல்லெல்லாம் வந்து தொப்பு தொப்புன்னு விழும். யாருக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா அது வெளியில இருந்து கல்லை விட்டு எறிகிறாங்களா அப்படின்லாம் பார்த்து என்னன்னு சொன்ன உடனே மதர்கிட்ட இருந்து இந்த மாதிரி கல்லெல்லாம் வந்து விழாதுன்னு சொன்ன உடனே மதர் வந்து give a police complaint, that is what we should do அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாமே ரூல் பிரகாரம் தான் அன்னை அரவிந்தர்லாம் போவாங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்க 2 போலீஸ்காரன் அனுப்பிச்சு ஒரு 24 hours அவங்க சுத்தி சுத்தி வருவாங்க, பார்ப்போம். ஏன்னா நடுவு ராத்திரியில யாராவது வந்து மலை மரத்து மேல ஒழிஞ்சின்றது, அப்புறம் அங்கேருந்து கல்விடுறானோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் தே கேவ் த ரிப்போர்ட், எங்களால யாருமே இல்ல, வெளியில இருந்து வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னாங்க. பை த டைம் அடுத்த நாள் வந்து சின்ன சின்ன கல் விழுந்தது போக பெரிய செங்கல் எல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சுது. எங்க விழறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பையன் எங்க போறானோ அப்போ அந்த பையன் இருக்கிற இடத்துக்குலாம் வந்து இந்த தொப்பு தொப்புன்னு விழறது. சோ இப்ப வந்து சரி அன்னை வந்து நம்ம வில் டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அன்னை வந்து நேர தன்னோட அக்கல்ட் பவரை யூஸ் பண்ணி யார் இந்த கல்லெல்லாம் போடுறது அப்படின்னு சொல்லி துஷ்ட தேவதைகள், சிறு குட்டி தேவதை DGIN ஜின் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி தேவதைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அரவிந்தர் வந்து டைனமிக் மெடிடேஷன் நடந்துட்டே போய் தியானம் பண்ணி இது பண்ணுவார். அப்போ வந்து அந்த ஒரு பக்கத்துல ஒரு கிளாக் ஒண்ணு வாட்ச் கிளாக் இருக்கும், இன்னொரு பக்கத்துல ஒரு வாட்ச் கிளாக் இருக்கும். அன்னை வந்து அங்க இருந்து அந்த வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா எல்லா கிளாக்கும் நின்று போயிடுது. அப்படி வாட் இஸ் திஸ் அப்படின்ற மதரோ பகவானும் தெரியல. அடுத்த நிமிஷம் வந்து மறுபடியும் எல்லா இதுவும் ஆரம்பிச்சுக்கும். அப்ப அன்னை சிரிச்சுட்டே சொல்றாங்க, எனக்கு வந்து ஒரு ஜின் வந்து எனக்கு வந்து பால் பொங்கும் போதெல்லாம் நிறுத்தி வைக்கிற மாதிரி இங்க ஒரு குறும்பு இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அன்னை வந்து இந்த கல்வெட்டு எறிஞ்ச 2 குட்டி துர்தேவதைகளும் பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சிட்டு என்ன விஷயம், எங்க ஆசிரமத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, எதுக்கு கல்லெல்லாம் விட்டு எறிகிற, அதுவும் பெரிய பெரிய கல்ல விட்டு எறின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆசிரமா வீடா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வந்து ஆக்ஞை வரும் கல்லை விட்டு எறின்னு, அங்க அது பிரகாரம் நாங்க விட்டு எறிவோம். ஓஹோ அப்படியா, சோ அப்போ உனக்கு யாரு ஆக்ஞை கொடுக்குறாங்களோ அவளை ஒரு நான் கை பார்க்கட்டுமா அப்படின்னு ஒரு அதற்றாப்புல சொன்ன உடனே அவங்க 2ம் பயந்து போய் 2 இதுவும் இல்ல நாங்க இனிமே இந்த பக்கமே வரல, நாங்க இந்த எங்களை கொடுக்குறவெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. சோ அடுத்த நாள்ல இருந்து இந்த கல்வி விளையாடுறதெல்லாம் சுத்தமா நின்று போயிடுச்சு. பட் இந்த என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பிளாக் மேஜிக், பில்லி சூனியம் வைக்கிறது, அது இதெல்லாம் வந்து அதுல வந்து பூமராங் எஃபெக்ட்னு ஒண்ணு உண்டு. யாருனானோ அவனே போய் தாக்கிடும். அப்போ அந்த பூமராங் எஃபெக்ட்ல வந்து இந்த பட்டேல போய் தாக்கிடும். அப்படி பட்டேல தாக்கின உடனே மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணாங்க. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவன் பொண்டாட்டி வந்து ஓன்னு அழும்போது அவன் கண்ணை முடிச்சு பார்த்து, அம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் அந்த பில்லி சூனியம் வைக்கிறேன்னு பார்த்து இதெல்லாம் பண்ண சொன்னேன், இப்ப நான் உணர்ந்துட்டேன், தயவு செய்து நீ வந்து எப்படியாவது அன்னையை பார்த்து நம்ம என்னை மன்னிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின உடனே சரின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பை த டைம் வந்து அப்கோர்ஸ் பகவான் அரவிந்தர் எழுதுவார் பாருங்கோ, இந்த இதுல வந்து
அசுரர்களும் ராட்சசர்களும் பைசாசர்களும் கூட அவருடைய குழந்தைகளே மகேஸ்வரி பத்தி சொல்லும்போது சொல்லுவார். அது மாதிரி மதர் வந்து மன்னிச்சு விட்டாங்க. அதுக்குள்ள வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னேன்னா, பகவான்கிட்ட இப்போ இந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான் பட்டையில அப்படின்னு சொன்ன உடனே பகவான் கேட்கிறார், ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபியூ ஸ்டோன்ஸ். அதுதான் அவர் சொன்னது, ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபியூ ஸ்டோன்ஸ். ஒரு சில கல்களுக்காண்டியா இவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டா, எப்ப பகவான் அந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த நிமிஷமே அவன் பட்டையிலுக்கு சரியா போயிட்டு அவன் நல்லா சரியாகி ஒரே நாள்ல இது பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி அவன் ஒய்ஃபை கூட்டுட்டு பெரிய வணக்கம் போட்டு திரும்பி போயிட்டான். ஆக இந்த 1930 நடந்த இந்த 2 இன்சிடென்ட்கள் மூலமாக பகவானும் ஸ்ரீ அரவிந்தரும் சதா சர்வ காலமும் எந்த விதத்துல நமக்கு துன்பம் வந்தாலும் போறோம், ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய, ஓம் நம ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசிரத்துக்கு போகும்போது அந்த சமாதி மேல தலையை வச்சு இருந்தா போறோம், நம்மளை எல்லா விதத்திலையும் அவர்கள் நம்ம காப்பாற்றி விடுவார்கள். இப்போ இந்த நம்ம வீட்டு இல்லங்கள் எல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறதெல்லாம் பாராயணம் பண்றது உண்டு நம்ம சில பேரு. அந்த லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது வந்து ஹயகிரீவர் வந்து அகஸ்தியருக்கு கொடுத்தது. அந்த தியான ஸ்லோகம் இருக்கும், தியானம் முடிஞ்ச உடனே ஸ்ரீ ஹயகிரீவ வாச்ச அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அந்த 1008 இதுவும் வரும். அதுல வந்து 813வது நாமம் அது என்ன சொல்றது அப்படின்னு சொன்னேன்னா, பரமந்திர விபேதினி அப்படின்னு சொல்லி, பரமந்திர விபேதினி அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றது. நமது MP பண்டிட்ஜி அவர்கள் ஒரு அற்புதமான புஸ்தகம் ஒன்று போட்டியிருக்கிறார்கள். அவர் வந்து இந்த பரமந்திர விபேதினி அப்படிங்கிறதுக்கு the one who breaks the alien spells அப்படின்னு பியூட்டிஃபுல்லா அவர் போடுறார். அவரு மெடிடேஷன்ஸ் ஆன் த டிவைன் மதர் அப்படிங்கிறது அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல வந்து இந்த லலிதா சகஸ்நாமத்திலேருந்து 101 மந்திரங்களை எடுத்து அந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் எப்படி வந்து நம்முடைய அன்னையை நம் வந்து தியானம் பண்ணலாம் அந்த மந்திரத்தின் மூலம் ஜபம் பண்ணி அப்படிங்கிறத அழகா எழுதியிருப்பார். அதுல இந்த பரமந்திர விபேதினி அப்படிங்கிறதுக்கு the one who breaks the alien spell டிரான்ஸ்லேஷன் பண்ற சார். அதுல கனெக்ஷன் போயிட்டு இதுல பேசட்டுமா? இதுல பெட்டரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. வந்துடுச்சு சார், வந்துடுச்சு சார். சோ இப்போ வந்து அந்த பங்களால வந்து அதனால இட் இஸ் அதனால அது வந்து யாருமே வாங்குறது இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அன்னை சொன்னாங்க, யூ கால் தட் பியூர் கிராமின் அமிர்தா அப்படின்னு எல்லாம் போட்டுப்பாங்க போல இருக்கு, மருந்தார் எல்லாம் நடந்துக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா சகாயமான விலைக்கு வந்திருக்கேன், நம்ம வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அன்னை வந்து நம்ம கட்டாயம் நம்ம வாங்கிடுவோம், அதுக்கு முன்னாடி கால் தட் பியூர் பிராமின் அமிர்தா அப்படின்னு சொன்னாங்க, உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே அமிர்தா வந்து பகவானுக்கு அன்னைக்கு வந்து சொல்லிட்டு மதர் மதர் வந்து கண்டியமான நிறைய சூடம், நிறைய கற்பூரம், ஐ மீன்
சாம்பிராணி, அப்புறம் ஊதுபத்தி எல்லாம் முதல்ல ஊதுபத்தி எடுத்துட்டு அந்த எல்லா ஊதுபத்தியை ஏற்றிட்டு இது பண்ணு. அதுக்கப்புறம் சாம்பிராணி புகை போட்டு எல்லா விட்டு வந்துரு. கடைசியில இந்த கல்பு பத்தி ஏற்றி எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம். இப்போ மதர் ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்கு. அந்த ஸ்லோகம் சொல்லும் போதே உங்களுக்கு அது எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போயிடும். In the name of the mother, for the sake of the mother, by the power of the mother, with the strength of the mother, to all adverse being or force, I order to quit this place at once and forever அப்படின்னு போட்டு கைது போட்டு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும். சோ நான் ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வரேன். என்ன 1 மணி ஆயிடுது. யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேன சமஸ்திதக நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த எல்லா உயிர்களிடத்திலும் வடிவமாக இருக்கிறாரோ அந்த தேவியை வணங்குகிறேன். Thank you, sir. Now it is to your table, sir. Thank you very much.